வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம ஃபுல் ஃப்ளேர் லென்த் அம்ப்ரெல்லா ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டாப் பார்ட்டுக்கும் ஸ்லீவ் பார்ட்டுக்கும் நமக்கு 1 மீட்டர் கிளாத் தேவைப்படும். பாருங்கள், கிளாத்தை 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். கிளாத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு, 16 இன்ச்சஸ் ஃபுல் லென்த்து. அண்ட் ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 7.5, 7.5 இன்ச்சஸ், 7.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போது ஃபுல் ஷோல்டர்லேருந்து டவுனில் ஹார்மோல் மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சஸ், 7 இன்ச்சஸ் ஹார்மோலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா செஸ்ட் லைனு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்டில் பாருங்கள், 1.5 இன்ச்சஸ், 1.5 இன்ச்சஸ் இந்த சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து இந்த மாதிரி ஒரு வளைவான ஷேப்புக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது கைக்குழின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வளைவு வரையணும். இப்போ செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சஸ் செஸ்ட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். உங்களோட அளவு வச்சுக்கோங்க. நீங்கள் 9 ஆர் 11 எந்த மாதிரி இருக்கோ வச்சுக்கோங்க. நான் 10.5 வைக்கிறேன், ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டல் 12 இன்ச்சஸ் வைக்கிறேன் செஸ்ட்டு விடுத்து. இப்போ வெஸ்ட்டு விடுத்து பாருங்கள். வெஸ்ட்டு விடுத்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ 12லேருந்து 11க்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கலாம். இப்போ நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். போட் நெக் கட் பண்ண போகிறோம். ஸோ 4 இன்ச்சஸ் நெக்கோட விடுத்து, 4 இன்ச்சஸ் நெக்கோட அகலமும் டெப்த்து. இப்போ பார்த்திங்கன்னா நெக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்க போகிறோம். 4 இன்ச்சஸ் நெக்கோட விடுத்து. அண்ட் நெக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சஸ், 3.5 இன்ச்சஸ் வைக்கிறோம். போட் நெக் கட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கிங்காக இந்த மாதிரி நான் லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்புக்கு அதை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்கோட விடுத்து பார்த்திங்கன்னா நான் 4 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அகலம் தேவைப்பட்டால் நீங்கள் விடுத்து 4.5 கூட வச்சுக்கலாம். இது போட் நெக்கு. ஸோ நெக்கோட விடுத்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், ஆர்மோல் சைடு கட் பண்ணிட்டு வரோம். இப்போ கீழே வெஸ்ட் பார்ட் கிட்ட கட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நான் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட் நெக் தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது லைனிங் கிளாத்து. இதையும் இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த கிளாத் பாருங்கள், விடுத்தும் லென்த்தும் கரெக்டாக இருக்க மாதிரி, விடுத்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இப்போ எதுவும் லைனிங் கிளாத் கட் பண்ண போகிறதில்ல, அது ஸ்டிச்சிங்கில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம். கிளாத்தை இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். லென்த்து பாருங்கள், 5.5 இன்ச்சஸ், 5.5 இன்ச்சு லென்த் இருக்குது. இப்போது ஸ்லீவ் ஹார்மோல் லென்த்து பாருங்கள், 9.5 வைக்கிறேன். 9.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டல் 11 இன்ச்சஸ், 11 இன்ச்சஸ் வைக்கிறேன். அன்னி பாருங்கள், டவுன் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்காக ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ அங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அண்ட் மேலேருந்து அந்த 11 இன்ச்சஸ்க்கு லைன் போட்டுக்கலாம். 9.5க்கும் 11க்கும். அண்ட் கீழே ஸ்லீவோட விடுத்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ், 7 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஸோ 8.5 இன்ச் வச்சுருக்கேன், 8.5 இன்ச்சஸ். பாருங்கள், இப்போ அந்த டவுன்லேருந்து இந்த மாதிரி விடுத்துக்கு சரிவான லைன் போட்டுக்கலாம். இப்போ மேலேருந்து பார்த்திங்கன்னா அந்த 2.5 டவுனில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு வளைவு இந்த மாதிரி நம்ம வரையணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்லீவ் ஷேப் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வளைவை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ்க்கு ஃப்ளீட்டட் டிசைன் வைக்க போகிறேன். ஃப்ரில் ஸ்லீவ்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ 5.5 இன்ச்சஸ்லாம் லென்த் எடுத்திருக்கேன். 5.5 இன்ச்சஸ் லென்த் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ சென்டர் நாச் போட்டிருக்கோம். ஸ்லீவ்ஸோட சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைட்லேயும் அந்த 9.5 இன்ச்சஸ் கிட்ட நாச் போட்டுக்கிறோம்.
இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா நமக்கு 2 ஸ்லீவ்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஷேப் எடுப்போம் பாருங்கள். அதுக்காக இந்த மாதிரி 2ஆக வச்சுருக்கேன் கிளாத்தை. பாருங்கள், ராங் சைடு 2ம் ஒன்றா இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு பாதி மட்டும் பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு மட்டும் பாதி மட்டும் நம்ம இந்த ஷேப் ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, அந்த 9.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் நம்ம இதை கட் பண்ணிக்கணும் அந்த ஷேப்புக்கு. இப்போ இந்த ஷேப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு நேட்ச் போட்டுக்கிறோம். நேட்ச் போட்டுட்டு பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒன்றும் ரைட் சைடு ஒன்றும் வந்திருக்கும், ஆப்போசிட் சைடில். ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கிளாத்தோட ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். 2 ஷேப்புமே ஃப்ரண்ட்டில் வரும். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியும் விடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் இருக்க மாதிரியும் நான் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். அதுக்காக ஃபுல் லென்த்தில் இல்லை கிளாத்து, அதனால் நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரில் வைக்கும் போது நமக்கு லென்த் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அம்ப்ரெல்லா வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா saree மெட்டீரியல் தான், saree தான் இது. இதில் வந்து நான் 4.5 மீட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க சாரீஸாக கூட இருக்கலாம், இல்லை ஓல்டு சாரீஸ் கூட இருக்கலாம். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 4.5 மீட்டர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெஸ்ட்டு விடுத்து வைக்க போகிறோம். 11 இன்ச்சஸ் வந்து நம்ம டாப்பை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு வெஸ்ட்டு வந்து 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். ஸோ அதே போல் இங்கேயும் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸாக வச்சு பார்க்கணும். 11 இன்ச்சஸ்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அது எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள். 8 இன்ச்சஸ் வரும். 8 இன்ச்சஸ் லென்த்தும் 8 இன்ச்சஸ் விடுத்தும் நம்ம மார்க் பண்ணோன்னா அது கரெக்டாக அந்த கிராஸாக நம்ம டேப் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு 11 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த 8 இன்ச்சஸ்க்கே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மேலே அந்த ஸ்டார்டிங் எட்ஜஸ்லேருந்து பாருங்கள், இப்போ 11 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பக்கமும் லென்த் அண்ட் விடுத்து வந்து 8 இன்ச்சஸ் வரும். ஸோ ஃபுல் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம அந்த 8 இன்ச்சஸையே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபுல் அந்த ரவுண்டு ஃபுல்லாக அந்த எட்ஜில் இருந்து டேப்பை நகர்த்தி அந்த 8 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஆர்ச்சி ஷேப் கிடைக்கும், வளைவான ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ 8 இன்ச்சஸ் வந்து டோட்டலாக வரும். அதை கிராஸாக வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து 11 இன்ச்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது இந்த ரவுண்டை வந்து வெஸ்ட்டோட விடுத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 4.5 மீட்டர் கிளாத்தாக எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சேரீலையும் கட் பண்ணிக்கலாம், இல்லை 4.5 மீட்டர் கிளாத்தும் நீங்கள் வந்து வாங்கியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை 5 மீட்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து 5 மீட்டர்ஸ் கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம ரவுண்ட் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அந்த ரவுண்டு ஷேப்புக்கு கீழே வந்து 38 இன்ச்சஸ் வந்து லென்த்துக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டிருக்கேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சஸ் வந்து அது வரைக்கும் தான் வருது, 38 இன்ச்சஸ் லென்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 36, 35 அந்த மாதிரி லென்த்து கொஞ்சம் குறையும் சைடில். ஸோ அதுக்காக 38 இன்ச்சஸ் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், 38 இன்ச்சஸ் வந்து நமக்கு லென்த்து வந்து ஃபுல் ஃப்ளோர் லென்த் வந்து கிடைக்கும் அம்ப்ரெல்லா ஃப்ராக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 மீட்டர்ஸ் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அதே சேம் நம்ம ஸ்கர்ட்டோட லென்த்தே நமக்கு நல்லா அதே அளவு விடுத்து வேணும்னா நீங்கள் அதே போல் 4.5 மீட்டர் எடுத்து சேம் அதே மெத்தட்லேயே கட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் பார்த்திங்கன்னா 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு வெஸ்ட்டுக்கிட்ட 8 இன்ச்சஸ் அந்த எட்ஜஸ்லேருந்து மார்க் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஆனால் அந்த ரவுண்ட் ஷேப் கிட்டேருந்து கீழே ஃபுல் லென்த்து பாருங்கள், இதில் வந்து 32 இன்ச்சஸ் வருது. ஸோ அதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கிளாத்து வந்து
3.5 meters 4 meters எடுக்கும்போது நமக்கு லென்த்தும் அதிகமாக கிடைக்கும். ஒரு 36 37 அந்த அளவுக்கு லென்த்தும் கிடைக்கும். அண்ட் விடுத்தும் பார்த்திங்கன்னா கிளாத்தோட லைனிங்கோட விடுத்தும் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா கிளாத்து கொஞ்சம் நிறைய எடுத்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். வெஸ்ட்டு விடுத்து பார்த்திங்கன்னா சேம் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். லென்த்து மட்டும் 32 inches வந்து நமக்கு இருக்குது. விடுத்து பார்த்திங்கன்னா சேம் அந்த 11 inches தான் விடுத்து வரும். அந்த ஷேப்க்கு 8 inches மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இவ்வளோதாங்க அம்ப்ரெல்லா ஃப்ராக்கோட கட்டிங் வந்து. பாருங்கள், இது நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் பாருங்கள் சாரியில். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் லென்த்தும் அண்ட் விடுத்தும் கிடச்சிருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கட்டிங் வீடியோ வரப்போகுது, செக் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.